Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa riyyah. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எல்லாவிதமான நோயிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், கடனிலிருந்தும், மருத்துவமனை செலவிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை 78வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது. நாளுக்கு நாள் விஞ்ஞானம் ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிற நம் நாடு ஒரு விஷயத்தில் மட்டும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. படிப்பு விஷயத்தில் எந்த அளவுக்கு வேகமாக முன்னேற வேண்டுமோ அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் மட்டும் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இந்தியா இருக்கிறது. இந்தியாவில் பெண்கள் வாழுவதற்கு தகுதியற்ற நாடு என்று சொன்னாலும் அதற்கு நிகரில்லை. அந்த அளவிற்கு நாளுக்கு நாள் பச்சிளம் குழந்தைகள் முதல் கொண்டு வயதானவர்கள் வரை, படித்தவர்கள் முதல் கொண்டு படிக்காதவர்கள் வரை, பொறுப்பில் இருப்பவர்கள் வரை அத்துணை பேருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து பெண்களின் பாதுகாப்பிற்காக எந்த ஒரு சட்டமும் இன்றைக்கும் இயற்றப்படவில்லை என்பது வேதனைக்குரிய செய்தி. குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் தைரியமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பலத்தின் காரணமாக, அவருடைய பொருளாதாரத்தின் பலத்தின் காரணமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் சுதந்திரமாக, தைரியமாக, சந்தோஷமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறிவிட்டது. சென்ற வாரத்தில் நடந்த மிகப்பெரிய கொலை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் நம் இந்திய திருநாட்டில் 1856ஆம் ஆண்டு முதலாக தனியார் மருத்துவமனை கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தனியார் மருத்துவமனை இதுதான். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1958
அந்த தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனையாக வளர்ச்சி அடைகிறது, மாறுகிறது. ஆர்ஜி கேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த கல்லூரியில் மருத்துவமனையாகவும் கல்லூரியாகவும் செயல்பட்டு கொண்டு வருகிற இந்த மருத்துவமனையில் பணியில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவர் பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடூரமான முறையில் வேலை நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தி. இந்தியாவில் குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் தண்டனை கொடுத்திருந்தால் இதுபோன்ற குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் இதுபோன்ற எத்தனையோ குற்றங்கள் டெல்லியில் நடைபெற்றது, மணிப்பூரில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஊரிலேயும் நடைபெறுகிற போது அது குறித்து சில காலங்கள் பேசுகிறார்கள், பெண்களின் பாதுகாப்பு குறித்து. ஆனால் குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. அதன் காரணமாக ஏதாவது ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுகள் ஒரு நாளைக்கு வந்து செல்கிறார்கள் இந்த மருத்துவமனைக்கு. சஞ்சய் என்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒருவன் பாதுகாப்பிலே இருக்கிறான். அவன் உடற்பயிற்சியிலே நல்ல முறையில் கை தேர்ந்தவன். 4 மணிக்கு அவன் மருத்துவமனைக்குள்ளே உள்ளே வருகிறான். அந்த கேமராவிலே பதிவாகி இருக்கிறது. 45 நிமிடங்கள் கழித்து மீண்டும் மருத்துவமனை விட்டு வெளியே செல்கிறான் சஞ்சய் என்கிற அரக்கன். அந்த குற்றவாளியை காவலில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் கடுமையான தண்டனை இன்னும் வழங்கப்படவில்லை. என்றைக்கு கடுமையான பொதுமக்கள் மத்தியில் கடுமையான தண்டனை வழங்கப்படுமோ அன்றைக்குத்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெற குற்றங்கள் குறையும். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. பெண் சிசுவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது. வயதான பெண்மணியாக இருந்தாலும் சிசுவாக இருந்தாலும் அவருக்கு உண்டான மரியாதையை உரிமையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு பெண் நடத்தை சரியில்லவள் என்று அபாண்டமாக பழி சுமத்தினால் பழி சுமத்தியவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அபாண்டமாக பழி சுமத்தியதற்கே குற்றவாளிகளுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இஸ்லாமிய சட்டங்களை நாம் கையில் எடுக்காத வரைக்கும் உலகத்தில் வாழ்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடையாது. இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை நீங்கள் சட்டமாக அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். கல்கத்தாவிலே ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் நடைபெற்ற மிக வன்மையான பாலியல் பலாத்காரம் ஊடகங்கள் மட்டுமல்ல எல்லா நபரையும் கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. ஒரு பெண் மருத்துவர் நைட் டியூட்டியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 36 மணி நேரம் வேலை. அந்த வேலையின் இடையிலே ஓய்வுக்காக வேண்டி ஹாலில் தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக கொடூரமான முறையில் கையை உடைத்து காலை உடைத்து கன்னத்தில் காயம், கண்களில் இரத்தம் வழிந்தோடி இருக்கிறது, கழுத்தில் கடிக்கப்பட்டிருக்கிறது, முகமெல்லாம் காயமாக இருக்கிறது, பிறப்புறுப்பில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான வன்முறைக்கு பாதிக்கப்பட்டு ஒரு பெண் இறந்திருக்கிறாள் என்று சொன்னால், அதுவும் மருத்துவமனையில், அதுவும் அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இப்படி வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு இறந்திருக்கிறார் என்கிற செய்தி மிகவும் வருத்தப்பட வேண்டிய செய்தி. இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது? பெண்களுக்கு முற்றிலுமான பாதுகாப்பு இல்லாத நாடாக. இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு எதை அமல்படுத்துகிறது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை அமல்படுத்துகிறது. வக்ஃப் சட்டத்தை அமல்படுத்துகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதுவெல்லாம் துரோகமாக இருக்குமோ, அநியாயமாக இருக்குமோ அப்படிப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவதில் அக்கறை செலுத்தி கொண்டு இருக்கிறது. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த வேளையில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
படித்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரியில் பாதுகாப்பு இல்லை. பெண்கள் ஏதாவது ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அந்த டாக்டரினுடைய பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. மருத்துவமனைக்கு வர்றாங்க, வந்து பாடியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது 3 மணி நேரம் அவர்களை தடுத்து நிறுத்தப்படுறாங்க. 3 மணி நேரம், 3 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு காட்டப்படுகிறது. மிக கொடூரமான முறையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடல்கூறு ரீதியாக ஆய்வு செய்த மருத்துவர்கள் புள்ளி விவரங்களை சொல்றாங்க. சொல்லுவதற்கு நாவு கூசுகிறது. வெட்கப்பட வேண்டும். 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் அந்த பெண்ணின் உடலில் இருந்ததாக சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள். அந்த மருத்துவரினுடைய HOD சொல்லுகிறார், ஒரு நபரால் கண்டிப்பாக இதை செய்திருக்க முடியாது, பல பேர் சேர்ந்து இந்த தவறை செய்திருக்க வேண்டும். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் உடனே ராஜினாமா செய்கிறார். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ராஜினாமா செய்கிறார். அதற்குண்டான தீர்வை காணவில்லை. அவர் என்ன செய்கிறாங்க, நேஷனல் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன செய்கிறாங்க, பிரின்சிபலாக மாற்றுகிறார். குற்றவாளிகளுக்கு எப்படியெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த இந்திய திருநாட்டில்? குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. அவர்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. இதுவரைக்கும் அந்த தவறை செய்தவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படவில்லை. என்றைக்கு இஸ்லாமிய சட்டத்தை கையில் எடுக்கிறார்களோ, பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளுக்கு தீர்வு இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அது சிசுவாக இருந்தால் கூட அதை அழிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது பெண் சிசு என்று தெரிந்தால் கூட அந்த சிசுவை அழிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் எத்தனை இடங்களில் பெண்களுக்குண்டான உரிமை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தாலே சிலருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தா. சிலருக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் முகமெல்லாம் கருத்து விடுகிறது. வஹுவ கலீம், அவரோ வருத்தப்படுகிறார், அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. யதவாரா மினல் கௌமி மின் சூஇன் மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். இந்த குழந்தையை என்ன செய்வது, இப்படியே இந்த குழந்தையை புதைத்து விடுவதா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். இது தவறு என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வறுமையின் காரணமாக பெண் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்று சொன்னால் ரிசுக்கினுடைய பொறுப்பு நான் எடுத்து வைத்திருக்கிறேன், ரிசுக்கை நான் கொடுக்கிறேன், உங்கள் அத்துணை பேருக்கும் நான் உணவளிக்கிறேன். உணவு இல்லை என்பதற்காக வேண்டி வறுமையின் காரணமாக நீங்கள் பெண் பிள்ளைகளை, பெண் சிசுவை அழிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தக்துலு அவுலாதுக்கும் மின் இம்லாக். நீங்கள் பெண்களை கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாக்கும் இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா. பெண்களை கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக உயிரோடு புதைத்தார்கள் பெண் பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கு நவீன காலம், விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலத்தில் ஒரு பெண் பிள்ளை என்று தெரிந்துவிட்டால், சிசுவிலேயே தெரிந்துவிட்டால் அந்த சிசுவை அழிக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது சிசுவாக இருந்தாலும் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் எந்த அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தன்பின் குதிலத். எந்த பாவத்தின் காரணமாக பெண் பிள்ளைகள் புதைக்கப்பட்டார்கள், என்ன பாவத்தின் காரணமாக கொலை செய்யப்பட்டார்கள், அது குறித்து விசாரணை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை கியாமத்து நாளில் தொழுகையை குறித்து மட்டும் விசாரணை அல்ல, நோன்பை குறித்து மட்டும் விசாரணை நடைபெறாது. ஒரு பெண் பிள்ளை புதைக்கப்பட்டால் என்று சொன்னால் அது குறித்தும் விசாரணை செய்யப்படும்.
எந்த பாவத்திற்காக வேண்டி எதன் காரணமாக அந்த பெண் பிள்ளை புதைக்கப்பட்டாள் என்று விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே பெண்களை பாதுகாப்பது அனைவரினுடைய கடமை, அனைத்து நபரினுடைய கடமை. நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்களும் அவருடைய குடும்ப பெண்களையும் சமூக பெண்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சுப செய்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள்? உயிரோடு புதைத்து கொண்டிருந்த காலம், பெண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். ஒரு நபர் மட்டும் 70க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை புதைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளையை வளர்த்தால் சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். பெண் பிள்ளைகளை வளர்த்தால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல முறையில் அவர்களை ஒழுக்கமுடன் வளர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரோ, அவரை கண்காணித்துக் கொள்கிறார்களோ, அவரை கருணையுடன் நடந்து கொள்கிறார்களோ, அவருக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். சுவனம் கடமையாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் என்ன? 2 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் சுவனம் கிடைக்கும். இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு பிள்ளை இருந்தாலும் என்று யாராவது கேட்டிருந்தால், ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது அல்லது ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாள், அந்த சகோதரியுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களை பராமரித்து கொண்டால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் அவருக்கும் சுவனம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். அந்த அளவிற்கு நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்து துவங்கியதற்கு பின்னால் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு போட்டி போட்டார்கள். பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தும் கூட ஒரு பெண் மருத்துவருக்கு ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள பொறுப்பில் உள்ளவர்களை என்னவென்று சொல்வது? அவர்களும் சேர்ந்துதான் குற்றவாளிகள். இதை தடுக்காததின் காரணமாக பெண்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு பெண்மணி வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க? உடனே அதற்குண்டான தீர்வை என்ன செய்வாங்க? நடவடிக்கை எடுப்பாங்க. ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அவருடைய குணம் நல்லவர் தான், மார்க்கப்பற்றுள்ளவர் தான், ஆனால் ஒரு சில விஷயத்தில் அவர் நடந்து கொள்வது எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் நான் தீனை விட்டு விலகிவிடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன். எனவே நான் விவாகரத்து வாங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று முறையான காரணத்தை சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் குரலாக இருந்து பெண்ணுக்கு சாதகமாக ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையான காரணம் இருந்ததின் காரணமாக அவர்களுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? அந்த நபர்கிட்ட என்ன செஞ்சாங்க? விவாகரத்து கொடுங்கன்னாங்க. ஒரு பெண் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு பெண் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆணிடத்தில் முறையிட்டால் அது என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து அவர்களுக்கு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது ஆண்களினுடைய கடமை. இது பொறுப்பில் இருப்பவர்களுடைய கடமை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலேயும் இப்படி பெண்கள் ஏதாவது வந்து பிரச்சனையை முறையிட்டால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ குற்றங்கள் நிலுவையில் இருக்கிறது. எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறதா? ஏதாவது ஒரு சட்டம் இருக்கிறதா? காவல்துறை அதிகாரிகள் அவர்களை பாதுகாக்கிறார்கள், நீதிபதிகள் அவர்களை பாதுகாக்கிறார்கள். ஒரு குற்றம் செய்த குற்றவாளியை அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக, அவருடைய அரசியல் பலத்தின் மூலமாக அவர் தண்டிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்றைக்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை நீங்கள் பொது சட்டமாக நீங்கள் அமல்படுத்துகிறீர்களோ அன்றைக்குத்தான் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு பெண்ணு தானே அப்படின்னு கண்டுகொள்ளாம விடல. அந்த பெண்ணினுடைய குறை என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி செய்தார்கள்.
அதே போலத்தான் நீதிமன்றங்களும் காவல்துறை அதிகாரிகளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்கள், குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள், அவர்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்காமல் நல்லோர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பெண் வந்து பிரச்சனை சொன்னாங்கன்னா உடனே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பரீரா ரதியல்லாஹு அன்ஹா, அவரும் அவருடைய கணவர் வந்து அடிமை, முகீஸ் என்பவர், மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு உள்ளவர், எப்பொழுதும் மனைவியின் மீது பாசம் உள்ளவர், ஆனால் ஒரு அடிமை முகீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சுதந்திரமான பெண், என்னுடைய கணவர் ஒரு அடிமை, நான் அவரோடு வாழ விருப்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அத்துணை பேருக்கும் தெரியும் முகீஸ் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்று அத்துணை பேருக்கும் தெரியும். தன்னுடைய மனைவி பரீராவின் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அனைத்து சஹாபாக்களுக்கும் தெரியும். கொஞ்சம் பார்க்கலாம்ல, கொஞ்சம் யோசிக்கலாம்ல, கொஞ்சம் யோசித்து சொல்லுமான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகிட்ட கேட்டாங்க, இது உங்களுடைய உத்தரவா அல்லது ஆலோசனையா? இது என்னுடைய ஆலோசனை தான் யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கிணங்க அதை அவர்களை பிரித்தார்கள், தலாக் விடும்படி சொன்னாங்க. ஒரு பெண் என்றைக்கும் பாதிக்கப்படக்கூடாது, அதற்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் தானே என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை. வீட்டில் ஒரு பெண் வந்து ஏதாவது குறை சொல்கிற போது முறையான காரணம் இருந்தால் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், தலையிடணும். ஸ்கூலில், காலேஜில், மருத்துவமனைகளில் பெண்கள் எங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த இடத்தில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் முறையிட்டால் அதற்குண்டான தீர்வை தேடிக் கொடுப்பது ஆண்களினுடைய பொறுப்பு. இது இல்லை என்று சொன்னால் அவர்களும் சேர்ந்து குற்றவாளிகள். சவுதி அரேபியாவிலே 30 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய ஆரம்ப காலத்திலிருந்து குற்றவாளிகள், விபச்சாரம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இடையில் ஆட்சி மாற்றங்களின் காரணமாக என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் சட்டங்களை தளர்த்தினாங்க. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 1401 ஒரு சட்டம் இயற்றினாங்க. எல்லா முஃப்திகளும், காதிகளும், உலமாக்களும் ஒன்று சேர்ந்தார்கள். இனிமேல் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு தண்டனை என்ன, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்து பொறுப்புதாரிகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவு செய்தார்கள். 1401 இன்றைக்கு வரைக்கும் அதுதான் சட்டம். அரபு நாடுகளில் எந்த நாட்டில் ஒருவன் விபச்சாரம் செய்தால் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் கொல்லப்படுவார், தூக்கிலேற்றப்படுவார். அந்த சட்டத்தை இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் பெண்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையால் மிகவும் கொடூரமான முறையில் வன்கொடுமைக்கு ஆளாகி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தி. இதுபோன்ற சரியத் சட்டங்களை, கடுமையான சட்டங்கள் வர வேண்டும். இஸ்லாமிய சரியத் சட்டத்தை பின்பற்றினால்தான் இதுபோன்று பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் குறையும், குற்றங்கள் குறையும். இல்லை என்று சொன்னால் குற்றவாளிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அந்த தண்டனை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா, ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நபருக்கும் 100 கசையடி கொடுக்க வேண்டும். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹி இன் குன்தும் முஃமினீன் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் இறக்கப்படவே கூடாது. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதில் நீங்கள் இறக்கப்படவே கூடாது. வல் யஷ்ஹது அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், குற்றவாளிகளுக்கு எங்க தண்டனை கொடுக்கணுமா, பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு பெரிய கூட்டம் பார்க்கும்படி என்ன செய்யணுங்கிறாங்க அல்லாஹு தாலா. அப்பொழுதுதான் இதை பார்த்து என்ன செய்வாங்க, இப்படி தண்டனை கொடுக்கப்படும் என்று எல்லாருக்கும் தெரியணும். ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை பொதுமக்கள் முன்னிலையில் அவனை தூக்கிலேற்ற வேண்டும், இல்லை என்று சொன்னால் கொல்ல வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த முறை யாரும் செய்வதற்கு பயப்படுவார்கள். அல்லாஹ் மறைமுகமாக செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
குற்றவாளிகளுக்கு தண்டனை பொதுமக்கள் மத்தியில் கொடுக்குங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்தியாவில் வன்கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காரணம், இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் குறையும். இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமல்படுத்தினால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குற்றவாளி அல் ஹத்து யுகாமு பில் அர்தி கைருன் லி அஹ்லில் அர்தி மின் அன் யம்துரு 30 சபாஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குதல் என்பது 30 நாட்கள் மழை பெய்வதை விடவும் சிறந்ததுன்றாங்க. 30 நாள் மழை பெஞ்சா அந்த ஊர் எவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கும், எவ்வளவு அந்த ஊர் எல்லா விதமான வளங்களும் கொழுத்து கிடைக்கும். ஆனால் அதை விடவும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பது சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருடினால் கைவெட்ட வேண்டும், மது அருந்தினால் கசையடி கொடுக்க வேண்டும், ஒரு பெண்ணை அபாண்டமாக பழி சுமத்தினால் அவருக்கு கசடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஷரியத் சட்டம் ஏன் கடுமையான சட்டத்தை வைத்திருக்கிறது. அப்போதான் குற்றவாளிகள் குறைவாங்க, இல்லாட்டி குற்றவாளிகள் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைவதற்காக வேண்டி நாம் அத்துணை பேரும் பாடுபட வேண்டும். நாம் அத்துணை பேரும் எல்லா வகையான பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு ஊரில் நடக்கிறது என்பதாக நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஊரில் கல்கத்தாவில் நடக்குது என்று நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. நமது பகுதிகளிலேயும் நம்முடைய பெண் பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடை நாம் அத்துணையும் செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா ஈமான் முறைப்படி ஷரியத் முறைப்படி வாழ்வதற்கு நம் அத்துணை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களும் குறைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாஜா.